வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்க. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு புத்தாண்டு 2025 பிறந்ததை முன்னிட்டு சிந்தித்த போது என்னுள் மலர்ந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். புத்தாண்டு 25 பிறந்தது, புது வருடம் பூத்தது, புவியாவும் மகிழ்ந்தது. புதுமைகள் வளர்ந்துமே புறவுலகம் நிறைந்தது. புத்தி தெளிந்த மக்களோ பூர்வீகம் உணர்ந்தனர். புத்தி தெளிந்த மக்களோ பூர்வீகம் உணர்ந்தனர். புண்ணியத்தை நாடியே புனிதங்கள் அடைந்தனர். புண்ணியத்தை நாடியே புனிதங்கள் அடைந்தனர். தெய்வீகம் உணரவே திருக்கோயில் வந்தனர். தெய்வீகம் உணரவே திருக்கோயில் வந்தனர். தென்புலத்து அகம்மகிழ பேரின்பம் கண்டனர். தென்புலத்து அகம்மகிழ பேரின்பம் கண்டனர். தென்னவனாம் குருதனை திரேகத்தில் கொண்டுமே. தென்னவனாம் குருதனை திரேகத்தில் கொண்டுமே தெவிட்டாத இறையின்பம் உள்உணர்வாய் கண்டனர். தெவிட்டாத இறையின்பம் உள்உணர்வாய் கண்டனர். வாழ்க வளர்ந்தது. பாடல் சொல்லும் கருத்து: புது வருடம் பூத்தது, புவியாவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். புதுமைகள் பலவாக புற உலகில் நாம் காணலாம். புத்தி தெளிந்த மக்களோ பூர்வீகம் உணர்ந்தனர். யாரெல்லாம் அறிவார்த்தமாக அந்த அறிவை தியான பயிற்சி என்பதாக, தீ என்றால் அறிவு, யானம் என்றால் பயணம் செய்கிறது. அறிவார்த்தமாக யாரெல்லாம் அறிவு பயணத்தை அகத்தவத்தில் ஏற்கிறார்களோ அவர்களுக்கு பூர்வீகம் உணர்வாகும் என்பதுவும், புண்ணியத்தை நாடியே புனிதங்கள் அடைந்தனர். இதற்கு ஒரு புண்ணியம் தேவையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் தானங்கள் தர்மங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் ஐக்கியமாவான் என்பதாக சொற்பொழிவாளர் நம்முடைய கிருபானந்தவாரி சுவாமிகள் அவர்கள் சொல்லும்போது, இறுதி வரை நம்முடன் வருவது தானம் தவமும் தான் என்று கூறுவார். ஆக அந்த புண்ணியத்தை நாம் எப்போதும் செய்து கொண்டு புத்தி தெளிந்த அகத்தவத்தை எப்போதும் ஏற்று தவம் அறமும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் இந்த புனிதங்களை அடைய முடியும். தெய்வீகம் உணரவே திருக்கோவில் வந்தனர். தெய்வீகம் எது தெய்வம் என்பதை உள் உணர்வாக்கிக் கொள்ள அறிவித்திருக்கோவில் என்பதாக குரு வேதாத்ரி அமைத்திருக்கக்கூடிய அங்கு செல்ல வேண்டும் என்பதாகவும், தென்புலத்து அகம்மகிழ பேரின்பம் கண்டனர். தென்புலம் என்றால் தென்புலத்தார் என்றாலே தவசிகள் தான். அந்த தென்புலத்தை அகம்மகிழ பேரின்பம் கண்டனர். யாரெல்லாம் ஆழ்மன தியானமாக தன்னை புனிதப்படுத்திக் கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பேரின்பம் உள் உணர்வாவதாகத்தான் இருக்கிறது என்பதையும், தென்னவனாம் குருதனை, குரு தட்சிணாமூர்த்தி என்று நாம் வணங்கும் அந்த தெய்வமே, அந்த சிவமே, அந்த சுத்த வெளியே, அந்த வெட்ட வெளியே, அந்த இருப்பு நிலையே 108 நாமங்களை கொண்டு விளங்கும் அந்த தெய்வீகம் திரேகத்தில் கொண்டுமே தன்னையே இறை உணர்வாக மாற்றிக்கொண்டு அவர்கள் அமர்ந்த போது அவர்களுக்கு தெவிட்டாத இறை இன்பம்
இறையில் எங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறது. அது தெவிட்டாதது. அது பேரின்பம், அது பேரின்பக் களிப்பு, அது பேரானந்தம் என்பதாக உள் உணர்வதாக அவர்கள் காணுவதாக அது அமையும் என்பதாக இக்கவி என்னுள் எழுந்தது பதிவு செய்திருக்கிறேன். அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.